அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மகா கந்தசஷ்டி விரதம் கடைபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் விரதம் இருந்த நாட்களில் ஒரு சில அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும். அந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த விரதத்தை முருகப்பெருமானே உங்கள் கூட இருந்து உங்களை கடைபிடிக்க வச்சதாக நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாங்க. மேலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 30ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 13ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து மட்டும் பார்த்தலாம். இன்றைக்கி நமக்கு தேதியானது 30ன்னு இருக்குது இல்லையா? இதில் வர 3ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுக்கு உரிய எண்ணானது அவருக்கு உரிய கிழமையில் தேதியில், அதாவது தமிழ் தேதியிலேயாகட்டும் ஆங்கில தேதியிலேயாகட்டும் வரும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை இன்றைக்கி இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு குறித்து தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் தேவைப்படுது. ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்குரியது, பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியதுன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்ககிட்ட பச்சை கலர் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் பேனா பயன்படுத்திக்கலாம். இந்த 2 கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம குரு விரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. இங்கே லைட்டாக சூடாகும். சூடானதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய சிம்பிள். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையுமே இந்த சிம்பிளை எப்படியாவது பயன்படுத்திடுங்கன்னு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறது வழக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை நாளில் 3ங்கிற கூட்டுத்தொகை வருது, சிறப்பு. அதனால் இந்த இடத்துல நீங்கள் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் தாங்க இருக்கிறோம், நாங்கள் மஞ்சத்தூளுக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள் போட்டு இந்த சிம்பிளை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நீங்கள் இந்த இடத்துல மஞ்சத்தூள் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட போதும். சரி, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா? அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால், அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் இந்த இடத்த நீங்கள் 3 தடவை தட்டி விடணும், டேப் பண்ணணும். இப்படி டேப் பண்ணும்போது குருவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும் அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி 3 முறை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பார்க்கலாம். ஆனால் ஒரே 1 நிமிஷம் டைம் ஒதுக்கி என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அது நடந்துட்ட மாதிரி ஜஸ்ட்டு விசுவலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மெத்தடுக்குமே விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ குரு பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் பொண்ணும் பொருளும் பெருகும். நல்ல தங்கம் வாங்குவதற்கான யோகம், பணம் சேர்வதற்கான யோகம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட நிறைய தங்க நகை சேர்ந்துருச்சு, நிறைய நகை வாங்குகிறோம், நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அடகுல இந்த நகை நம்ம மீட்டு வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள்.
இப்போ நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆனால் செய்யக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்குள்ளார எப்போவாவது நீங்கள் அவசியம் வந்து இதை வந்து செஞ்சுருங்க. இதுக்கு நீங்கள் நேரம் காலமெல்லாம் பார்க்க தேவையில்லை, அதாவது ராகு காலமெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. எப்போ வீடியோ பார்த்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த இடத்துல லைட்டாக மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் குறித்து பார்க்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.